இசையை கத்துக்கிறவங்க நிறைய பேரு, ஆனா இசையை கத்து கொடுக்கறவங்க சிலர் தான். உங்க கலையை கரியரா மாத்துங்களேன். டிவிஜிஸ் ஐமா டிப்ளமா இன் மியூசிக் டீச்சர் ட்ரைனிங் DMTT-ல உடனே சேர்ந்துடுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையின் கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து அவற்றை சரி செய்யும் வகையில் 1 மாத காலத்திற்குள் உயர்மட்ட குழு ஒன்றை அமைக்குமாறு தமிழக அரசின் தலைமைச் செயலருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 13 டன் அரிசியை நாமக்கல்லில் உள்ள கோழிப்பண்ணைக்கு லாரியில் அனுப்பி வைத்தபோது உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையிட்டு 1000 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் ராஜேஷ் கண்ணாவின் பெயரை சேர்க்காமல் இருக்க உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு பெண் அதிகாரி சுகுணா என்பவர் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளிக்கப்பட்டும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அந்த அதிகாரிக்கு சாதகமாக செயல்பட்டதாக சொல்லி இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி ராஜேஷ் கண்ணா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறையில் உள்ள கட்டமைப்பு குறைபாடுகளை சுட்டிக்காட்டி கிராம நிர்வாக அதிகாரிகள், ஊராட்சி செயலாளர்கள் போன்ற அடிமட்ட ஊழியர்கள் மீது உடனுக்குடன் வழக்கு பதிவு செய்யும் லஞ்ச ஒழிப்புத்துறை, தாசில்தார்கள் மற்றும் காவல்துறை ஆய்வாளர்கள் போன்ற உயர் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்வதில் பெரும் சுணக்கம் காட்டுவதாக நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒவ்வொரு முக்கிய நடவடிக்கைக்கும் தலைமையகத்தின் அறிவுறுத்தல்களுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் மாவட்ட அளவில் முடிவெடுக்கும் அதிகாரம் குறைவாக இருப்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். ஊழலை ஒழிப்பதில் அரசின் கொள்கை முடிவுகள் மட்டுமே போதாது என்றும் நிர்வாகத்தின் அனைத்து நிலைகளிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை திறம்பட செயல்பட வேண்டும் என்றும் நீதிபதி வலியுறுத்தினார். இதற்காக 4 வாரங்களுக்குள் ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் கண்காணிப்பு வழிமுறைகளை வலுப்படுத்துவது மற்றும் தகுதியான அதிகாரிகளை நியமிப்பது குறித்து ஆய்வு நடத்தி 4 மாதங்களில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக தலைமைச் செயலருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது.